நல்லா 3/4 கிலோ சிக்கனில் மஞ்சத்தூள், உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்து அதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி, தயிர் எல்லாம் போட்டு கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பட்டை, ஒரு 50 கிராம் பட்டை, 7-8 ஏலக்காய், பிரியாணி இலை, 10 கிராம்பு, ஸ்டார் ஒரு 3, அதாவது அன்னாசி முத்து 3, அதுக்கப்புறம் சாதிபத்திரி, ஜாதிக்காய் இருந்தாலும் போடலாம். அப்புறம் கொஞ்சம் கல்பாசி, சோம்பு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் ஜீரணத்துக்காண்டி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடணும். அடுத்து நம்ம திண்டுக்கல் மதுரை ஸ்டைலுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, இஞ்சி, வெள்ளைப்பூடு, நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைக்கிறேன். வேணுங்கிறவங்க அரைக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய டேஷரில் ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி இலை போட்டு வதக்குறோம். அதுக்கடுத்து கொஞ்சமாக இல்லை, வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அது போட்டு ப்ரௌன் ஆனோடனே புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா. ஸோ இது நல்ல ஒரு ஹல்வா மாதிரி திரண்டு வந்தோடனே நம்ம ஒரு 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மசாலா. சிக்கன் நல்லா வேகணும், 75% குக் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா இருந்தால் நல்லது. ஸோ ஒரு 70% குக் ஆனதுனே தம் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம தம்மை உடச்சி பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் சூப்பரான பிரியாணி ரெடி.